டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்திருக்கும் 25% வரி இந்தியாவின் எலக்ட்ரானிக் செக்டாருக்கும் பொருந்தினால் பாதிப்பு என்னவாக இருக்கும் என்பது குறித்து விவரிக்கிறது இந்த தொகுப்பு. இந்திய இறக்குமதி பொருட்களுக்கு 25% வரி என்ற அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பே இன்று நாடு முழுவதும் பேசப்படுகிறது. இது இந்தியாவின் ஏற்றுமதியில் என்ன விதமான பாதிப்பை ஏற்படுத்தும் என்ற கவலையும் அதிகரித்திருக்கிறது. அதே வேளையில் இந்தியாவின் முக்கியமான ஏற்றுமதி துறையாக இருக்கும் எலக்ட்ரானிக் செக்டாரில் இது இப்போதைக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது என்ற பேச்சே நிலவுகிறது. அதாவது 25% வரி எலக்ட்ரானிக் செக்டாருக்கு பொருந்தாது. இதுவரையில் என்ன வரி இருக்கிறதோ, அதாவது பூஜ்ஜிய வரியிலேயே நாம் எலக்ட்ரானிக் பொருட்களை அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்து கொள்ளலாம். உலக அளவில் எலக்ட்ரானிக் செக்டாரை பொறுத்தவரையில் சீனாவே ஆதிக்கம் செலுத்தி வருகிறது. சீனாவின் இந்த ஆதிக்கத்தை தாண்டி இந்தியா தன்னை வளர்த்து கொண்டும் வருகிறது. அதாவது இறக்குமதி தேசமாக இருந்த இந்தியா இன்று செல்போன்களை ஏற்றுமதி செய்யும் தேசமாக உருவெடுத்திருக்கிறது. இதில் கணிசமாக அமெரிக்காவுக்கு அதிகமாக ஸ்மார்ட் போன்களை ஏற்றுமதி செய்யும் தேசமாக இன்று இந்தியா உருவெடுத்திருக்கிறது. சீனாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா இந்த இடத்தை பிடித்திருக்கிறது. அதாவது அமெரிக்காவுக்கு இந்தியா ஏற்றுமதி செய்யும் ஸ்மார்ட் போன்களின் அளவு 240% உயர்ந்திருக்கிறது என்று புள்ளி விவரங்கள் காட்டுகின்றன. கடந்த ஏப்ரல் டு ஜூன் மாதங்களில் அமெரிக்கா இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்த ஸ்மார்ட் போன் அளவு என்று பார்த்தால் 44%. இதுவே கடந்த ஆண்டோடு ஒப்பிட்டு பார்த்தால் 240% அதிகரித்திருக்கிறது. கடந்த ஆண்டு ஏப்ரல் டு ஜூன் மாதங்களில் இந்தியாவில் இருந்து அமெரிக்கா வாங்கிய ஸ்மார்ட் போன்களின் அளவு 13% இருந்தது. இதுவே சீனாவில் இருந்து அமெரிக்கா இறக்குமதி செய்யும் ஸ்மார்ட் போன்களின் எண்ணிக்கை 61% இருந்து 25% சரிந்திருக்கிறது. இப்படி இந்தியாவில் இருந்து அமெரிக்காவுக்கு ஸ்மார்ட் போன் ஏற்றுமதி அதிகரிப்பதற்கு காரணம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தொடங்கிய வர்த்தக போரே. அதாவது சீனாவுக்கு அதிகமான வரியை அவர் விதிக்க செல்போன் தயாரிப்பு நிறுவனங்கள் இந்தியாவில் தயாரிப்பை தீவிரப்படுத்திவிட்டன. அப்படி தயாரிக்கப்பட்ட செல்போன்கள் தான் இன்று அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. அமெரிக்க ஏற்றுமதிக்கான ஐபோன்கள் அனைத்தையும் இந்தியாவிலேயே தயாரிக்க ஆர்வம் காட்டுகிறது ஆப்பிள் நிறுவனம். இதில் கணிசமாக நம்ம பார்த்தோன்னா கடந்த மார்ச் டு ஜூன் மாதங்களில் அதிகமான ஐபோன் இந்தியாவில் இருந்தே சென்றிருக்கிறது. அதாவது 28,000 கோடிக்கும் அதிகமான ரூபாய் மதிப்பில் இங்கிருந்து ஐபோன் அங்கு ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கிறது. இந்தியாவும் ஸ்மார்ட் போன் உற்பத்தியை அதிகரிக்க பல நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது. அதில் முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா உற்பத்தி சார் ஊக்கத்தொகை திட்டம். இந்த திட்டத்தின்படி ஒரு நிறுவனம் இந்தியாவில் முதலீடு செய்து இங்கு உற்பத்தியை பெருக்கி வேலைவாய்ப்பை கொடுத்து வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்யும் போது அதற்கான ஊக்கத்தொகையும் கொடுக்கிறது. அதாவது விற்பனைக்கு ஏற்ற வகையில் ஊக்கத்தொகை என்று திட்டம் கொண்டு வந்திருக்கிறது. 14 செக்டாரில் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதனால் இந்தியாவின் செல்போன் உற்பத்தியும் அதிகரித்து வருகிறது.